அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா இங்கே யாரெல்லாம் நித்தியவனா மாறணுங்க, தனக்குள்ளே இருக்கிற நீதித்துவத்தை ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் உணரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உத்தமருங்கிற ஒருத்தரை மட்டும் உறுதுணையாக கொண்டு உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா போதும், உங்களோட வாழ்வியல் எதுங்கிற விஷயத்த நீங்கள் கனப்படுறதுலேயும் உணர ஆரம்பிச்சிடலாங்க. கண்ணியவானாவும் மாறி நிற்கலாங்க. ஒரு நாள் ஒரு கிழவன் ஊரெங்கும் விறகு கடை ஒன்றை திறந்து வச்சிட்டு இருந்தாராங்க. விறகு வாங்க வரும் ஒவ்வொருவரிடத்திலும், இந்த விறகை போல் உனது வாழ்வியலை நீ தொடங்கிவிட்டால் போதும், இந்த விறகிற்குள் மறைந்திருக்கும் சூட்சுமத்தை மட்டும் நீ சரியான கனப்பொழுதில் கணித்து விட்டால் போதும், இந்த விறகிற்குள் ஆகமங்கள் அனைத்தையும் நான் மறைத்து வைத்துள்ளேன். விறகை போல் உனக்குள்ளும் ஒரு ஜீவ காருண்யத்தை நான் மறைத்து வைத்துள்ளேன். அந்த ஜீவனை நீ சுடர்விட்டு எரிய வைத்து விட்டால் போதும், உலகெங்கிலும் உள்ள உருக்குலைத்த உத்தமர்கள் வந்து உன்னை நாடி உலகியல் தத்துவம் எது என்பதனை உன்னிடம் கேட்கும் பொழுது, உலகத்தின் நியதித்துவத்தின் ஆத்ம பரிசுத்தம் எது என்பதனை நீ உணர வேண்டுமா? விறகிற்குள் வீற்றிருக்கும் வெளிச்சம் போல் உன் உடலிற்குள் மறைந்திருக்கும் மல்யுத்தத்தின் நகைச்சுவையை மட்டும் நீ நகையாடிவிட்டால் போதும், நர்த்தனம் எது என்பதனை உணரும் காலம் உலகியல் நியதியின் நீதித்துவத்தின் ஆத்ம பரிசுத்த ஜோதியாய் நீயே விளங்கி விடுவாய் என்பதனை இந்த இடத்துல நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்றங்க. அனைவருக்கும் குருவே சரணங்க.